இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது பங்கின் பாதுகாவலி புனித கார்மேல் அன்னையின் ஆண்டு பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான நாளில் பங்கு தந்தையின் சார்பாக இங்கு வந்திருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்ன? கிறிஸ்தவர்களுடைய அடையாளம் என்னது? சிலுவை. என்ன சிலுவை? பாடுபட்ட சிலுவை. சாதாரண சிலுவை கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் பாடுபட்டு கரங்களை விரித்து இறக்கவில்லை என்றால் அந்த சிலுவைக்கு மரியாதை கிடையாது, அந்த சிலுவைக்கு பெருமை கிடையாது, அந்த சிலுவைக்கு வணக்கம் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே இறந்த காரணத்தினால் அந்த சிலுவை பெருமை அடைகின்றது, உயர்த்தப்படுகின்றது, மாண்பை பெறுகின்றது. ஆனால் நிறைய பிரிவினை சபை சகோதர சகோதரிகள் வெறும் சிலுவையை மட்டும் வச்சுருப்பாங்க. இந்த வெறும் சிலுவையினால் நமக்கு எந்த பயனும் கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த புனித உருவத்தை தாங்கி இருக்கின்ற பாடுபட்ட சிலுவையினால்தான் நமக்கு பயன் உண்டு, மீட்பு உண்டு, வாழ்வு உண்டு. அந்த சிலுவை தான் நமக்கு கிறிஸ்தவத்தின் அடையாளமாக இருக்கின்றது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அடையாளம் என்ன? கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அடையாளம் ஜெபமாலை. நாம் அனைவருமே தாய் மரியாவை நம்முடைய தாயாக, இறைவனின் தாயாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த தாயை பின்பற்றுகின்றோம். எனவே அந்த தாயின் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் வேண்டுகின்றோம். அதனால் ஜெபமாலையை ஜெபிக்கின்றோம். அந்த ஜெபமாலை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் அடையாளமாக இருக்கின்றது. மரியாவின் பக்தர்களின் அடையாளம் என்ன? மாதாவுடைய பக்தர்களின் அடையாளம் உத்தரியம். இந்த மரியாவின் சேனை உறுப்பினர்கள் எல்லாம் இந்த உத்தரியம் போட்டிருப்பாங்க. இப்போ மரியாவின் மீது அளவு கடந்த பற்றும் பாசமும் நேசமும் பக்தியும் கொண்டிருக்கின்ற அனைவருடைய அடையாளமாக உத்திரியம் இருக்கின்றது. அந்த உத்திரியத்தை தன்னுடைய கரங்களிலே தாங்கி இருக்கின்ற அந்த கார்மேல் அன்னையின் பெருவிழாவை இன்று அகில உலக திரு அவையோடு இணைந்து நாமும் நம்முடைய பங்கின் ஆண்டு விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றோம். நம்முடைய தாய் மரியாவுக்கு அநேக பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றன. இறைவனின் தாய், அமல உற்பவி, என்றும் கன்னியானவள், விண்ணக மன்னக அரசி, சம்மனசுக்களின் ராக்கினி என்று பல பெயர்களை நம்முடைய திரு அவையானது கொடுத்திருக்கின்றது. நாமும் பல பெயர்களினால் மரியாவை மரியாவுடைய மன்றாட்டு மாலையிலே புகழுகின்றோம், போற்றுகின்றோம், நம்முடைய வணக்கத்தை செலுத்துகின்றோம். மரியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர்கள் அனைத்துமே மரியாவுடைய அழைத்தலை அடிப்படையாக கொண்டதாகவும், மரியாள் இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று கடவுளுடைய மீட்பு திட்டத்திலே பங்கெடுத்ததை அடிப்படையாக கொண்டும், மரியா கொண்டிருந்த அவளுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்த பண்புகளையும் குணநலன்களையும் கொண்டதாக இருக்கின்றது. அதே வேளையிலே நம்முடைய தாய் மரியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சில பெயர்கள் மரியாள் எங்கெல்லாம் காட்சி கொடுத்தார்களோ அந்த இடத்தின் ஊரின் பெயரை வைத்து மரியாவுக்கு பெயராக கொடுக்கப்பட்டதையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஃபாத்திமா அன்னை, லூர்து அன்னை, வேளாங்கண்ணி மாதா என்று மரியாள் காட்சி கொடுத்த ஊர்களின் பெயரை வைத்து மாதாவுக்கு பெயர் சூட்டி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் பெருமைப்படுகின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த அடிப்படையில் தான் கார்மேல் அன்னை என்ற பெயரையும் நம்முடைய திரு அவையானது மரியாவுக்கு வழங்கி இருக்கின்றது. காரணம், மரியாள் கார்மேல் மலையிலே துறவிகளுக்கு காட்சி கொடுத்தார். அந்த காட்சியிலே அவர்களோடு உரையாடினார், உறவாடினார். அந்த துறவிகள் என்ன செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டினார். அதனால்தான் கார்மேல் அன்னை என்று நாம் மாதாவை போற்றுகின்றோம், புகழுகின்றோம். தாய் மரியாள் எதற்காக கார்மேல் மலையில் காட்சி கொடுக்க வேண்டும்? சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய திரு அவையின் வரலாற்று அடிப்படையிலும் நம்முடைய திரு விவிலியத்தின் அடிப்படையிலும் பார்க்கின்ற பொழுது முதலாக திரு விவிலியத்திலே பார்க்கின்றோம்.
அரசர்கள் முதல் புத்தகம் 18வது அதிகாரத்திலே அங்கு இறைவாக்கினர் எலியா பாகால் என்னும் போலி தெய்வத்தின் மீது வெற்றி கொண்டு அங்கு இருந்த 450 போலி இறைவாக்கினர்களை அழித்தொழித்து யாவே கடவுள்தான் உண்மையான கடவுள், யாக்கோபின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள்தான் வாழ்வோரின் கடவுள், அவர்தான் எல்லாருக்கும் வாழ்வை கொடுக்கின்றார் என்பதை அந்த மலையிலே நிரூபித்தார். அந்த புனிதமான மலையிலே ஏன் மரியாள் காட்சி கொடுக்க வேண்டும்? ஏன் நம்முடைய தாய் அங்கு தோன்ற வேண்டும்? சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய திரு அவையின் வரலாற்றிலே பார்க்கின்றோம். கிபி 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகளிலே நம்முடைய திரு அவையிலே பல குழப்பங்களும் குளறுபடிகளும் கலவரங்களும் நிகழ்ந்தன. திருத்தந்தைக்கு எதிராக பல அரசர்கள் போர் தொடுத்தார்கள். திருத்தந்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் என்று அவர்கள் கலவரம் செய்தார்கள். திருத்தந்தைக்கும் அரசர்களுக்கும் இடையே அந்த நூற்றாண்டுகளிலே பல போராட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. பல தப்பறை கொள்கைகளும் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு எதிராக பரப்பப்பட்டன. ஆங்காங்கே போலி இறைவாக்கினர்கள் தோன்றி நம்முடைய கிறிஸ்தவ சமயத்தை அழிக்க வேண்டும் என்று பல தவறான கொள்கைகளையும் போதனைகளையும் பரப்பிக் கொண்டிருந்த காலகட்டத்திலே அந்த நூற்றாண்டுகளிலே பல நல்ல கிறிஸ்தவர்கள், கடவுள் மீது நேசம் கொண்டவர்கள், திருச்சபையை அன்பு செய்தவர்கள், திருச்சபையை காப்பாற்ற வேண்டும், திருச்சபை என்றென்றும் வாழ வேண்டும் என்று ஆசை கொண்ட பல நல்ல மனிதர்கள் பல மலைகளுக்கு சென்றார்கள். பல மலைகளுக்கு சென்று தவம் இருந்தார்கள், நோன்பிருந்தார்கள், ஜெபித்தார்கள், இறைவனோடு உரையாடினார்கள். அப்படி துறவு பூண்ட வாழ்க்கையை பல்வேறு மலைகளிலே அவர்கள் வாழ ஆரம்பித்த பொழுது எங்கெல்லாம் துறவிகள் மலைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அங்கெல்லாம் நம்முடைய தாய் மரியாள் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த துறவிகளோடு பேசினார். அவர்களுக்கு துறவற ஆடையை கொடுத்தார். தன்னுடைய ஆசையையும் விருப்பத்தையும் அவர்களுக்கு தெரிவித்தார் என்று நம்முடைய திருச்சபை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதன் அடிப்படையில் தான் 1233ஆவது ஆண்டிலே பார்க்கின்றோம். இத்தாலி நகர் இத்தாலி நாட்டிலே பிளாரன்ஸ் நகரத்திலே இருக்கின்ற செனாரியோ என்ற மலையிலே ஒரு சில துறவிகள் கூடி ஜெபித்த பொழுது அங்கு அன்னை மரியாள் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு கருப்பு அங்கியை நீங்கள் ஆடையாக அணிய வேண்டும் என்று கொடுத்து, இந்த கருப்பு அங்கியானது தன்னுடைய வியாகுலத்தை வெளிப்படுத்த வேண்டும், தன்னுடைய துன்பத்தை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும், அந்த துன்பத்தின் வழியாக இந்த உலகமானது மாட்சிமையையும் மகிமையையும் பெற வேண்டும். எனவே வியாகுல மாதாவுடைய பக்தியை உலகமெல்லாம் பரப்புங்கள் என்று அவர்களுக்கு கருப்பு அங்கியை கொடுத்து தன்னுடைய வியாகுலத்தின் பெயரிலே அங்கு ஒரு துறவற சபையை அவர்களை நிறுவ சொன்னதை பார்க்கின்றோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டதுதான் எங்களுடைய மரியின் ஊழியர் சபை, வியாகுல அன்னையின் புகழை பரப்புகின்ற மரியின் ஊழியர் சபை. அப்படியாக பல்வேறு மலைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த துறவிகளுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அந்த காட்சியின் பொழுதெல்லாம் ஏதோ ஒரு கருத்தை எடுத்து சொல்லி இந்த உலகத்திற்கு இந்த செய்தி பரவ வேண்டும், இந்த உலக மக்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாய் மரியாள் ஆசையோடு வாஞ்சையோடு காட்சி கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் இந்த கார்மேல் மலையிலே போலி இறைவாக்கினர் எலியா அழித்தொழித்த அதே மலையிலே நம்முடைய தாய் மரியாள் கார்மேல் சபை துறவிகளுக்கு காட்சி கொடுத்து அந்த காட்சியின் பொழுது இந்த உலகத்திலே பரவிக்கொண்டிருக்கின்ற அந்த போலி தத்துவங்களை, போலி இறையியல் கருத்துக்களை, திரு அவைக்கு எதிரான கோட்பாடுகளை, கொள்கைகளை நீங்கள் அழித்தொழிக்க வேண்டும் என்ற செய்தியை அங்கு கொடுப்பதை பார்க்கின்றோம். எப்படி பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர் எலியா வழியாக உண்மையான கடவுள் யாவே கடவுள் மட்டும்தான் என்பதை அங்கு நிரூபித்தது போல அன்னை மரியாள் வழியாக கடவுள் அதே கார்மேல் மலையிலே கார்மேல் துறவிகள் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான் உண்மையான மீட்பர், அவர் வழியாகத்தான் இந்த உலகத்திற்கு நிலை வாழ்வு வந்திருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே கார்மேல் மலையில் அந்த துறவிகளுக்கு காட்சி கொடுத்த பொழுது அங்கு அவர்களுக்கென ஒரு உடையையும் கொடுப்பதை பார்க்கின்றோம். அதுதான் உத்தரியம். அந்த உத்தரியம் என்ற உடையை கொடுத்து இந்த ஆடையை நீங்கள் அணிகின்ற பொழுதெல்லாம் உலக தீமைகளிலிருந்து,
தீய சக்திகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். இந்த ஆடையை நீங்கள் மரண தருவாயிலே அணிந்திருக்கின்ற பொழுது உங்களுடைய ஆன்மாவை சாத்தான் திருடி செல்ல முடியாது. உங்களுடைய ஆன்மா என்பது மோட்சத்திற்கு செல்லும், விண்ணகத்திற்கு செல்லும், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ளும் என்ற ஒரு மாபெரும் செய்தியையும் அந்த கார்மேல் மலையிலே அன்னை மரியாள் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கார்மேல் மலையிலே தோன்றிய அன்னை நம் அனைவருக்குமே கொடுக்கின்ற செய்தி, இந்த உத்தரியம் என்பது திருச்சிலுவைக்கு அடுத்த நிலையிலே வெற்றியின் சின்னமாக இருக்கின்றது. சாத்தானுக்கு எதிரான போராட்டத்திலே, தீய சக்திகளுக்கு எதிரான போராட்டத்திலே, தப்பறை கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்திலே, விசுவாசத்திற்கு எதிராக வருகின்ற எல்லா விதமான கோட்பாடுகளுக்கும் எதிரான போராட்டத்திலே நீங்களும் நானும் வெற்றி பெற உதவக்கூடிய ஒரு கருவியாக இந்த உத்தரியம் இருப்பதை நம்முடைய அன்னையானவள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அதனால்தான் 1311 ஆண்டு அன்றைய திரு தந்தையான 22ஆம் அருளப்பருக்கு கார்மேல் அன்னை காட்சி கொடுத்து இந்த உத்தரியத்தை வழங்கி, இந்த உத்தரியமானது வெற்றியின் அடையாளமாக இருக்கும், இதை உலகிற்கு அறிவியுங்கள், இந்த உத்தரியத்தை அணிகின்ற அனைவருமே மோட்சத்திற்கு செல்வார்கள், இந்த உத்தரியத்தை அணிந்து எந்த ஆன்மாவுக்காக ஜெபிக்கின்றார்களோ அந்த இறந்த ஆன்மாக்களும் மோட்சத்திற்கு நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள செல்வார்கள் என்ற செய்தியை கொடுத்தார்கள். அதன் பின்பாக நம்முடைய திருத்தந்தையும் இந்த செய்தியை உலகிற்கு அறிவித்தார். அதிலிருந்து நம்முடைய கத்தோலிக்க திருஅவையிலே ஒவ்வொரு புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமைகளிலும் நோன்பிருந்து உத்தரியம் அணிந்து நாம் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது அந்த வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமைகளிலே அந்த இறந்த ஆன்மாக்கள் அனைவருமே மோட்சத்திற்கு செல்லுகின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கையானது வளர ஆரம்பித்தது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கார்மேல் அன்னை நமக்கு கொடுக்கின்ற செய்தி, தீமையின் மீது வெற்றி கொள்ள வேண்டும், இறைவன் கொடுக்கின்ற அளப்பரிய அன்பை பெற்றுக்கொண்டு தீய சக்திகளுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். அந்த உத்தரியமானது வெற்றியின் அடையாளமாக இருப்பதோடு அன்னை மரியாவுடைய தாய் அன்பையும் பராமரிப்பையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. மரியாள் குழந்தை இயேசு பிறந்தவுடனே அந்த குழந்தையை துணிகளிலே சுற்றி தீவன தொட்டியிலே கிடத்தினார் என்று நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். துணி என்பது, ஆடை என்பது நம்முடைய மானத்தை காப்பாற்றுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதே போல இந்த உத்தரியம் என்பது இறைவனுடைய அருளை இழந்து நிர்வாணத்தோடு வாழுகின்ற, பாவத்தோடு வாழுகின்ற நம்முடைய அவமானத்தை போக்குகின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்றது. அந்த ஆடையை நமக்கு கொடுத்து தன்னுடைய தாய் அன்பை நம்முடைய அன்னை மரியாள் நமக்கு காட்டுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உத்தரியம் என்பது விண்ணக மன்னக ஆசியையும் நமக்கு நிறைவாக கொடுக்கின்றது. இறைவாக்கினர் எலியா வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். அவர் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லுகின்ற பொழுது அவருடைய ஆடையானது அவரை தொடர்ந்து வந்த இறைவாக்கினர் எலிசா மீது விழுந்தது. அந்த ஆடையை பெற்றுக்கொண்டவுடனே இறைவாக்கினர் எலிசா எலியாவிடமிருந்த வல்லமை, புதுமைகள் செய்கின்ற எல்லா விதமான ஆற்றலையும் பெற்றுக்கொண்டார் என்று திருவிவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதை உணர்த்தும் விதமாகவும் இந்த உத்தரியம் இருக்கின்றது. இந்த உத்தரியத்தை அணிகின்ற நாம் அனைவருமே கடவுளுடைய வல்லமையையும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்பதையும் தாய் மரியாள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அன்னை மரியாவை போற்றுகின்ற நாம், அன்னை மரியாவுக்கு பல திருவிழாக்களை கொண்டாடுகின்ற நாம், அன்னை மரியாவுக்கு வணக்கமும் மரியாதையும் செலுத்துகின்ற நாம், ஒவ்வொரு ஆண்டும் கார்மேல் அன்னைக்கு திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாம், அந்த அன்னையிடமிருந்து இன்று பெற்றுக்கொள்ளுகின்ற செய்தி, தீய ஆவிக்கு எதிராக நாம் போரிட வேண்டும். தீய சக்திகளுக்கு எதிராக நம்முடைய ஜெபத்தின் வழியாக நாம் போரிட வேண்டும். போரிட்டு அந்த தீய ஆவிகளின் மீது நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதாக. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளுகின்ற எல்லா தீய சக்திகளின் மீதும் நாம் வெற்றி கொண்டு உண்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தோம் என்றால் நிலை வாழ்வு என்னும் பரிசை கடவுள் நமக்கு கொடுப்பார் என்பது இன்றைய விழாவும் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தையும் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் செய்தியாக இருக்கின்றது. பேயை பார்த்துருக்கீங்களா? பேயை யாரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க? கைதுங்க பார்ப்போம். பேயை பார்த்தவங்களாம் கைதுங்க. யாருமே பார்க்கலையா? பேய் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பேய் இருக்கு, ஆனால் பார்க்கல. எங்கே பார்த்தீங்க?
அலங்கார பேயா? அகங்கார பேய். கரெக்ட், அவர் சொல்கிறது கரெக்டு. பேயை பார்க்காதவங்கெல்லாம் பூசை முடிஞ்சு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பாருங்கள், பேய் தெரியும். கண்ணாடியில் பேய் தெரியும். நம்ம எல்லாமே பேய் தான் அவர் சொன்ன மாதிரி. யாருக்கெல்லாம் அகங்காரம் இருக்கோ, யாருக்கெல்லாம் தலைக்கணம் இருக்கோ, யாருக்கெல்லாம் திமிரு இருக்கோ, யாருக்கெல்லாம் தீய சிந்தனை எண்ணம் இருக்கோ, அவங்க எல்லாமே பேய் தான். இது எல்லாமே நமக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. எல்லாருமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் இந்த பேய் குணத்தை வெளிப்படுத்துகிறோம். கத்தி பேசும் பொழுது, பொறுமையை இழந்து சண்டை போடும் பொழுது, சாமியார் கூட வந்து, அப்போ நாம் ஒவ்வொருத்தருமே பேயாக மாறுறோம். ஏன் பேயாக மாறுறோம்? ஏன்னா நம்ம பார்க்குறது கேட்குறது எல்லாம் பேய்க்குரிய காரியமாக இருக்குது. நாம் பார்க்குறது கேட்குறது எல்லாமே பேய்க்குரிய காரியமாக இருக்குது. ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை பூசை முடிஞ்சு வெளியே போனார். வெளியே போயிட்டு கெட்ட வார்த்தையாக பேசிக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சண்டை, பயங்கர கெட்ட வார்த்தை, வாயிலிருந்து வரக்கூடாத வார்த்தைலாம் வந்துச்சு. சாமியார் பூசை முடிஞ்ச அந்த பக்கம் போனவர், ஏப்பா இப்போ தானே நன்மை வாங்கிட்டு வந்த, நன்மை வாங்கின வாயோட இவ்வளவு அசிங்கத்தை பேசுகிறியே அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், சாமி, ஆண்டவர் உள்ளே போன கடவுளை பற்றி மாதாவை பற்றி பேசும்போது எல்லாம் நல்லா இருந்துச்சு. பேயை பற்றி பேச ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய போராட்டம். இதுதான் உண்மையான போராட்டம். நாம் தீயாவின் மீது வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு போராட்டத்திலே ஈடுபட வேண்டியிருக்கிறது. இப்போ தீயாவி எப்படி நமக்குள்ளே வருது? நம்ம பார்ப்பது கேட்பது. டிவியில் என்னத்தை பார்க்குறோம்? டிவியில் சீரியலாக பார்க்குறோம். அங்கே என்ன சொல்லித்தர்றாங்க? எப்படி சண்டை போடணும், எப்படி எதிர்த்து பேசணும், எப்படி மற்றவங்கள பழி வாங்கணும், எப்படி சதி செய்யணும், சூழ்ச்சி செய்யணும், எப்படி மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும், அப்படி தான் சொல்லித்தராங்க. அதைத்தான் நம்ம பொழுதுனைக்கு உட்காந்து பார்க்குறோம். எத்தனை பேர் மாதா டிவி பார்க்குறோம்? 1-2 பேர் வயசானவங்க. மற்றவங்கெல்லாம் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் நாம் எதை பார்க்கிறோமோ, எந்த செய்தி நம்மளுடைய காதுக்குள்ளாக நுழைகிறதோ அதுவாகவே நாம் மாறுகிறோம். அந்த தீய சக்தியாகவே நாம் மாறுகிறோம். அதில் சொல்லப்படுகின்ற பழி வாங்குகின்ற தன்மையும், சூழ்ச்சி செய்கின்ற தன்மையும், மற்றவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்ற அந்த எண்ணமும் தான் நமக்குள்ளாக நுழைகிறது. அப்போது சாத்தான் எங்கேருந்து நமக்கு வருது? முதல்ல எங்கேருந்து வருது? டிவியிலிருந்து வருது. அப்போ அது சாத்தான். டிவி என்பது ஒரு சாத்தான். நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும். கடவுள் இருக்காரோ இல்லையோ, ஜெபம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் டிவி எப்பொழுதும் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் கூட இப்போ வீடு சந்திக்கும் போது போனால், வீட்டுக்குள்ளே நுழையும் போது டிவி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலும் டிவி ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த சாத்தான் நம்முடைய வீடுகளிலே இருக்கின்ற வரை நாமும் சாத்தான்களாக தான் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இன்றைக்கி ஒன்று என்ன அப்படின்னா, அந்த சாத்தானை விட குட்டி சாத்தான் தான் ரொம்ப டேஞ்சரஸ். என்னது குட்டி சாத்தான்? மொபைல் ஃபோன். வீட்டில் இருக்கிறது பெரிய சாத்தான், இது மொபைல் ஃபோன் குட்டி சாத்தான். பெரிய சாத்தானாவது வீட்டுக்குள்ளே இருந்துடும், குட்டி சாத்தான் கூடவே வரும். போகிற இடமெல்லாம் கூடவே வரும். பஸ்ஸில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, நடந்து போனாலும் சரி, அந்த குட்டி சாத்தானை பார்த்துக்கிட்டே தான் போகிறோம். அப்போது சாத்தானுடைய அந்த குரலுக்கு நாம் செவி கொடுக்கின்ற பொழுது, சாத்தானுடைய செயல்களை நாம் தொடர்ந்து கவனிக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, நாமும் சாத்தான்களாக, பேய்களாக மாறுகிறோம். அந்த குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெளிப்படுத்துகிறோம். மாறாக இறை வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, இறை வார்த்தையை மையப்படுத்திய வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது, இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழுகின்ற பொழுது, நாம் அனைவருமே கடவுளுடைய பிள்ளைகளாக மாறுவோம், கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். அப்படி வாழுகின்ற பொழுது நிலை வாழ்வு என்ற அந்த மோட்சமானது நமக்கு கண்டிப்பாக வழங்கப்படும் என்பதை கார்மேல் அன்னை நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். இந்த உத்திரியத்தில் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்கும் இல்லையா, 2 துணி இருக்கும். இந்த 2 துணியும் பார்க்கும் பொழுது, இந்த விவிலியத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த 10 கட்டளைகளை தாங்கிய கற்பலகைகள் ஞாபகத்துக்கு வரும். ஒரேபு மலையில் யாவே கடவுள் மோசேக்கு 10 கட்டளைகளை
2 கற்பலகைகளிலே கொடுத்தார். அந்த 2 கற்பலகைகளில் உள்ள அந்த 10 கட்டளைகளை இஸ்ராயேல் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று யாவே கடவுள் சுட்டிக்காட்டினார். இந்த கார்மேல் மலையில் அந்த 2 கற்பலகைகளைப் போல தோற்றமளிக்கின்ற இந்த உத்தரியத்தை அந்த துறவிகளுக்கு கொடுத்து உலக மக்களுக்கு செய்தியை பரப்ப வேண்டும் என்று விரும்பிய நம்முடைய கார்மேல் அன்னை கொடுக்கின்ற மற்றொரு செய்தி, நாம் அனைவருமே இறைவனுடைய கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். அதைத்தான் நற்செய்தியிலே அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவுடைய சீடர்களை பார்த்து சொன்னார்கள், அவர் சொல்வதை செய்யுங்கள். கானாவூர் திருமணத்திலே சீடர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்வதை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை பிறப்பித்தார்கள். அந்த கட்டளையை நாமும் பின்பற்ற வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்திருக்கின்ற எல்லா விதமான மதிப்பீடுகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற பொழுது நாமும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற மக்களாக மாறுகின்றோம். கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது நிலை வாழ்வு என்னும் பரிசானது நமக்கு கொடுக்கப்படும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலும் அழகாக சுட்டிக்காட்டுகின்றார். யாரெல்லாம் இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றார்களோ, யாரெல்லாம் இறைவனுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொண்டு அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவருமே என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி என்று சொல்லுகின்றார். ஆக நாம் இறைவனுடைய வார்த்தையின்படி வாழுகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மதிப்பீடுகளை வாழ்வாக்குகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய குடும்பத்திலே ஒரு உறுப்பினராக மாறுகின்றோம். அவர் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த வான்வீட்டிலே நாம் பங்கெடுக்கின்றோம் என்ற செய்தியையும் இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவையையும் திருச்செபமாலையையும் உத்தரியத்தையும் கழுத்திலும் கைகளிலும் அணிந்திருந்தால் மட்டும் போதாது, வெளிப்புற அடையாளமாக பயன்படுத்தினால் மட்டும் போதாது. மாறாக நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுடைய போதனையின்படி, அவருடைய மதிப்பீடுகளின்படி நல்ல கிறிஸ்தவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படி நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து மரிக்கின்ற பொழுதுதான் நம்முடைய ஆன்மாவானது மோட்சத்திற்கு செல்லும், இறைவனுடைய கரத்திற்கு செல்லும். இல்லை என்றால் நம்முடைய ஆன்மா எரி நரகத்திற்கு செல்லும் என்பதையும் இறை வார்த்தை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. எனவே வெறும் சடங்கு சம்பிரதாயங்களுக்காக திருவிழாக்களை கொண்டாடுகின்ற கிறிஸ்தவர்களாக இல்லாமல், சம்பிரதாயத்திற்காக ஜெபமாலையை கழுத்தில் அணிகின்ற கிறிஸ்தவர்களாக இல்லாமல், புது நன்மை நாளில் மட்டுமே உத்திரியத்தை அணிகின்ற கிறிஸ்தவர்களாக இல்லாமல், தாய் மரியாவுடைய வழியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய போதனையின்படி வாழுகின்ற நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் மாற வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருள் வரத்தை வேண்டி இன்றைய நாளிலே நம்முடைய தாய் கார்மேல் அன்னையின் வழியாக இறைவனிடத்திலே ஜெபித்து தொடர்ந்து இந்த திருப்பலியை ஆண்டவருக்கு காணிக்கையாக்குவோம். அன்னை மரியாவுடைய பரிந்துரையின் வழியாக நம்மையும் நமது குடும்பங்களையும் நம்முடைய பங்கையும் எல்லாமல்ல அன்பு இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து அன்பு செய்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென்.